இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான ஒன்றியத்தின் நிதிநிலை அறிக்கையாக இல்லாமல் பாரபட்சமாக ஒரு சில பகுதிகளை மட்டுமே தேவையானவற்றை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இருந்தது என்பது குறிப்பாக தென்னக பகுதியில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வேதனையும் வருத்தத்தையும் தரக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாடு என்ற பெயரே வரவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சில மாநிலங்களை சொல்லி அதில் எதிர்காலத்தில் பேரிடர் ஏற்படும், வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படும், அதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெள்ளம் புயலினால் பாதிக்கப்பட்டு அதற்கான நிவாரண நிதியினை கேட்டு பல முறை முதலமைச்சர் கடிதம் எழுதிவிட்டார், பிரதமரை நேரில் சந்தித்து பேசிவிட்டார், இங்கிருந்து குழு வந்து ஆய்ந்தது, அமைச்சர்கள் வந்து பார்த்தார்கள், ஆனால் கேட்டது எதுவுமே கிடைக்கவில்லை. அதேபோல் மதுரை எய்ம்ஸ் அந்த மருத்துவமனை என்பதற்கு நிதி ஒதுக்கீடு என்பதற்கோ மேல்பட்டியலுக்கு எதுவுமே செல்லவில்லை, பல ஆண்டுகளாகிவிட்டது. ரயில்வே திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன் தரக்கூடிய அல்லது மகிழத்தக்கக்கூடிய அளவிலே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் தருவதும், ஆந்திர பிரதேசத்தை தருவதும் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே தான் சூழ்நிலை இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கு தருவதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அதே போல் மற்ற மாநிலங்களையும் பாரபட்சம் இல்லாமல் சமநிலை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை முன்பை விட இப்போது இன்னும் மோசமாக இருக்கிறது என்பது தான் தோற்றமளிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எதிர்காலத்தில் நாடு எப்படி இருக்கும் என்பது குறித்த தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்தியாவில் இருக்கிற அதிகமான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி அலைகிறார்கள். ஆனால் இவர்கள் அறிவித்திருக்கிற ஒரு திட்டம் சொல்கிறது 20 லட்சம் வேலை தருவோம் என்று, சில பேருக்கு 1 லட்சம் வேலை தருவோம் என்று சொல்கிற போது 2 கோடி பேர் ஆண்டுக்கு தருவோம் என்று சொல்லவர்கள் இன்னும் அந்த இலக்கை எட்டவில்லை. விவசாயிகள் போராடிய குறைந்தபட்ச ஆதார விலை அது பற்றி எதுவும் சொல்லவில்லை. நடுத்தர மக்களுடைய பாதிப்பு ஏராளமாக இருக்கின்றது. விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக குறைந்த அளவிலே தான், முன்பு இருந்ததை விட ஒரு 27 லட்சம் கோடி ரூபாய் ஆக்கியிருக்கிறது. அந்த அளவிற்கு தான் இந்த அரசாங்கம் முக்கியமான துறைகள் கல்வி, அதே போல் சுகாதாரம், விவசாயிகள் இவற்றையெல்லாம் பெருமளவிற்கு பராமரிக்காத அளவிற்கு தான் தெரிகின்றது. இந்தியா அடிப்படையில் அதிகமான ஏழைகள் இருக்கிற நாடு, சொல்வதற்கு வெட்கம், ஆனால் உண்மை அதுதான். நாங்கள் இந்த கருத்தை சொல்லவில்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து அல்ல. நிதி ஆயோக்கினுடைய 2023 அறிக்கையின்படி இந்த நாட்டிலே இன்றைக்கு 20 கோடி பேர் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள். அதே போல் 80 கோடி பேர் மக்கள் நியாய விலை கடைகளிலே கிடைக்கிற பொருட்களின் மூலம்தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். வேலையில்லாத இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. கல்வியினுடைய தரம் குறைந்திருக்கிறது. தேர்தலை நடத்துகின்ற நிர்வாக அமைப்புகள் என்பவை கேள்விக்குரியவனாக மாறியிருக்கின்றன. ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளிலேயே முறைப்படி நடக்கவில்லை என்கிற போது இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கிற அமைப்புகளும் சிதைகின்றன. எதிர்காலத்தில் பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய வருங்காலத்தையும் முறையாக வடிவடிக்காமல் இருக்கிற போது இந்த அரசாங்கம் செய்வது எத்தனையும் வெறும் அரசியல் தானே தவிர மக்கள் நலன் கருதியோ நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறித்தோ நிச்சயமாக இல்லை. எங்களை பொறுத்தவரை இது அரசியல் கண்ணோட்டத்தோடு சொல்கிற பார்வை அல்ல. நியாய அடிப்படையில் நாங்கள் பார்த்ததை, அனுபவித்ததை, இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனைகளை தீர்க்க முன்வராத ஒரு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது எந்த வகையிலும் பாராட்டக்கூடிய அளவிலே இல்லை. நேற்றுக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் சொன்னார் 7% ஜிடிபி குரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அது 7% அந்த ஜிடிபி குரோத்தை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது இந்த ஜிடிபி, அதில் காட்டப்படுகின்ற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. பணவீக்கம் குறைந்திருக்கிறது, அதிகமாக இருந்தாலும் விலைவாசி குறைந்திருக்கிறது என்று நேற்றைக்கு அறிக்கை சொன்னது. அது எப்படி பணவீக்கம் அதிகரிக்கிற போது விலைவாசி குறையும்? சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பணவீக்கம் என்பதே பொருட்கள் கிடைப்பது குறைவாக இருக்கும், உற்பத்தி குறைவாக இருக்கும், ஆனால் கையிலே பணம் அதிகம் இருக்கும். அதை கொண்டு வாங்க முடியாதவர்கள் பணத்தை கையிலே வைத்திருப்பார்கள். இதைத்தான் பணவீக்கம் என்று சொல்வது. ஆக அது குறைந்திருக்கிறது, விலைவாசி அதே போல் குறைந்திருக்கிறது, அதாவது பணவீக்கம் கூடியிருக்கின்றது, விலைவாசி குறைந்திருக்கிறது என்று முரண்பாடான தகவலை எல்லாம் சொல்கிறார்கள். நிறைய விசித்திரங்கள், நிறைய வேடிக்கைகள். ஆனால் போராடி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளாகிய எங்களுக்கு தான் இருக்கின்றது. பீகார் போன்ற மாநிலங்கள் எங்கள் மாநிலத்திற்கு
வந்து சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டில் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாவிட்டாலும் கூடுதலாக பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன், முன்னமே நான் அதைத்தான் சொன்னேன். இங்கே அதாவது பீகார் போன்ற ஆந்திர பிரதேசத்தை போன்ற அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கிற மாநிலங்களுக்கு நிதி உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ஏன் என்று கேட்கவில்லை, மாறாக எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்று தான் கேட்கிறோம். அவர்கள் கேட்டது கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதை நீங்கள் யாராவது பீகார் மாநிலத்து நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து கேட்க வேண்டும். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணத்தை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியது கடமை. நாங்கள் தொடர்ந்து இது பற்றி மேடைகளில் பேசுவோம், எல்லா இடங்களிலும் சொல்வோம்.